இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த அருமையான நன்னாளிலே உங்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு செய்தி, 2 பாடல்களை வைத்து ஒரு செய்தியை கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதாவது பழைய ஏற்பாட்டிலே ஒரு செய்தி, புதிய ஏற்பாட்டிலே ஒரு செய்தி. பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1 - 11 வரை அன்னாள் என்ற பெண் அவள் பாடிய பாடல். புதிய ஏற்பாட்டிலே லூக்கா 1வது அதிகாரம் 46 - 55 வரை மரியாள், அதாவது இயேசு கிறிஸ்துவின் தாய் பாடிய பாடல். இந்த 2 பாடல்களையும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி, இது எந்த சூழ்நிலையில் பாடப்பட்டது, எப்படி பாடப்பட்டது, அதனுடைய உண்மையான கருத்து என்ன, அதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் சத்தியம் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லும் விதமாக அந்த செய்தியையும் பாடலையும் ஒருமித்து நான் உங்களுக்கு ஒரு செய்தியாக இங்கே கொடுக்க ஆசைப்படுகிறேன். அதாவது பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் அன்னாள் என்பவளை பற்றி நாம் வாசிக்கிறோம். அன்னாள் என்பவள் ஒரு பெண், அவள் கர்த்தரின் கிருபையை பெற்றவள், த கிரேஸ் ஆஃப் காட் என்று அழைக்கப்படுபவள். அவளுக்கு கணவன் இருந்தும் குழந்தை இல்லாத மலடி என்று தன்னுடைய சக்களத்தியால் நிந்திக்கப்பட்டாள், மனக்கிலேசம் அடைந்தாள், சஞ்சலம் அடைந்தாள், சந்தேகப்பட்டாள். அவளுடைய இருதயம் கலங்கி இருந்தது. அதனால் அவள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்து ஒரு பாடலை பாடினாள். அதே சமயம் புதிய ஏற்பாட்டிலே மரியாள், அவள் கணவன் இருந்தும் அவளை அறியாதிருந்தாள், கணவன் அறியாது இருந்தும் குழந்தை பேறு பெற்றவளாக இருந்தாள், பரிசுத்த ஆவியினால் கர்ப்பந்தரித்தாள். உலகம் நிந்தித்தது, உற்றார் உணவர்கள் அவளை ஏளனம் பண்ணினார்கள். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பந்தரித்தாள். உறவினர்கள் எள்ளி நகையாடினார்கள், கலங்கினாள், சஞ்சலப்பட்டாள். தேவதூதன் அவளிடத்தில் சொல்லும் பொழுது இது எப்படி ஆகுமோ என்றெல்லாம் எண்ணி தவித்தாள். ஆனால் அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தவுடன் ஒரு பாடலை பாடினாள். ஆக 2மே, அவள் மலடியாயிருந்து குழந்தை பெற்றது, இவள் கணவனை அறியாயிருந்து குழந்தை பெற்றது. 2 பேர்களும் பாடிய அதே பாடல், ஒரே நோக்கத்தோடு, ஒரே எண்ணத்தோடு, ஒரே விதமான பாடிய பாடல். அந்த பாடலை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்னாள் என்பவள் எப்பிராயின் மலை தேசத்தில் உள்ள ராமதேயும் என்ற ஊரில் உள்ள எல்கானா என்பவனுக்கு மனைவியாக இருந்தாள். அந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள். காரணம், மூத்தவள் அன்னாள். அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை, பல வருடங்களாக குழந்தை பேறு இல்லை. அதனால் அவன் 2வது மனைவி பெனினாள் என்பவளை மணந்து அவளுக்கு 10 குமாரர்கள் பிறந்தார்கள். அதனால் அந்த பெனினாள் என்பவள் அன்னாளை ஏளனமாக எண்ணினாள். எல்கானா என்பவன் மிகவும் பக்தி உள்ளவன். அவன் ராமதேயம் என்ற ஊரில் இருந்து சீலோ என்ற ஊருக்கு வருடா வருடம் கர்த்தருக்கு பலி கொடுப்பதற்காக குடும்பத்தோடு செல்வான். தேவ பக்தி உள்ள மனிதன்தான். அதே போல அன்னாளும் தேவ பக்தி உள்ள ஒரு பெண். ஆனால் குழந்தை இல்லையே, இதை எள்ளி நகையாடுகிறாள் அவளுடைய சக்களத்தி அந்த பெனினாள் என்பவள். ஆலயத்திற்கு போவோம் வா என்று அவளை அழைத்து கொண்டு எல்கானா போகிறாள். அந்த சீலாவுக்கு போகிற வரியிலே அவர்கள் போகும் பொழுது இவள் அழுது கொண்டே போகிறாள், புலம்பிக்கொண்டே போகிறாள். கணவனுக்கோ துயரம் தாங்கவில்லை. ஏன் இப்படி அழுகிறாய், உனக்கு என்ன குறை, 10 குமாரர்கள் அவளுக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அந்த 10 குமாரர்களை பார்க்கிலும் நான் பெரிதல்லவா, நீ ஏன் கலங்க வேண்டும் என்று சொல்லி அவளை அழைத்து கொண்டு போகிறான். ஆலயத்திற்கு போகிறார்கள். அங்கே ஆலயத்திற்குள்ளே இருந்து அவள் கண்ணீர் விடுகிறாள், தேவனை நோக்கி கண்ணீர் விடுகிறாள். அங்கே ஆசாரியான் ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அவனை நோக்கி பார்க்கிறாள். அவளை நோக்கி பார்த்து, அந்த பெண்மணியை பார்த்து, ஏன் இவள் இப்படி புலம்புகிறாள், இவள் புசித்து குடித்து வெறித்தனமாக இருக்கிறாளோ என்று எண்ணி அவளிடம் வந்து கேட்கிறான், ஏன் இப்படி புசித்து குடித்து வெறியாய் இருக்கிறாள் என்று. அவளோ, ஐயா, நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ, என்னுடைய மனசிலே அநேக சஞ்சலங்கள் உண்டு, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆண்டவரிடத்தில் என் இருதயத்தை ஊற்றுகிறேன். ஏன் அவன் ஆசாரியானபடி அவளை நினைத்தான் என்று சொன்னால், இவள் வாய் மட்டும் அசைந்தது, உதடுகள் மட்டும் அசைந்தது, இருதயமோ கர்த்தரோடு பேசிக் கொண்டிருந்தது. இதுதான் அவள் பண்ணின ஜெபம். அதை பார்த்து அந்த ஆசாரியான் எள்ளி நகையாடினான். இவள் சொன்னதை கேட்டவுடனே அவன் அவளை ஆறுதல் படுத்தி
அம்மா பயப்படாதே, உனக்கு ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பார் என்று சொல்லி அவளை ஆறுதல் படுத்தினான். உனக்கு உன்னுடைய எண்ணப்படியே நடக்கும் என்று சொல்லி ஆறுதல் படுத்தினான். விழா முடிந்தது, அவர்கள் பிரேயர் முடிந்தது, ஜெபம் முடிந்தது, வீட்டிற்கு போனார்கள். வீட்டிற்கு போனவுடன் அவள் கணவனை அறிந்தாள். கணவனை அறிந்த உடனே அவள் குழந்தை பேறு பெற்றாள். உடனே ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பராக்கிரமம் அவள் இருதயத்தை கழிகூற வைத்தது, மகிழ்ச்சி அடைய வைத்தது. துள்ளி குதித்தாள், பாடினாள். அவள் பாடிய பாடல் தான் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1-9. உங்களில் வேதாகம் இருந்தால் பக்கத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது அவள் எப்படி பாடுகிறாள் என்று சொன்னால், வாசித்து பாருங்கள். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் யாரும் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சு இல்லை, அகந்தையான பேச்சுகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம். பலவான்களின் வில் புரிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். திருப்தியாக இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறவர்கள், பசியாக இருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள். மலடியாக இருந்தவளோ பிள்ளை பெற்றாள், அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள் என்று படிக்கிறாள் அந்த பாடல். அது அந்த பாடலை பாருங்க, அதை நான் உங்களுக்கு பாடலாக படித்து காண்பிக்கிறேன். என் இதயம் கர்த்தருக்குள் களிகூர்ந்ததே, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்ததே. என் இதயம் கர்த்தருக்குள் களிகூர்ந்ததே, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்ததே. என் பகைவர் மேல் என் வாய் திறந்ததே, என் பகைவர் மேல் என் வாய் திறந்ததே. உம் ரட்சிப்பினால் நான் மகிழுவேன், உம் ரட்சிப்பினால் நான் மகிழுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தரை போல் பரிசுத்தர் யாரும் இல்லை, கர்த்தரை போல் மீட்பெரும் யாரும் இல்லை, கர்த்தரை போல் பரிசுத்தர் யாரும் இல்லை, கர்த்தரை போல் மீட்பெரும் யாரும் இல்லை. என் தேவன் போல் கண்மலை யாரும் இல்லை, என் தேவன் போல் கண்மலை யாரும் இல்லை. ரட்சிப்பினால் நான் மகிழுவேன், உம் ரட்சிப்பினால் நான் மகிழுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மேட்டிமை பேசுவோர் இனி இல்லையே, அகந்தை பேசுவோர் இனி இல்லையே, மேட்டிமை பேசுவோர் இனி இல்லையே, அகந்தை பேசுவோர் இனி இல்லையே. நம் கர்த்தரே ஞானம் நிறைந்தவர், கர்த்தரே ஞானம் நிறைந்தவர், அவர்தம் செய்கைகள் உண்மையாமே, அவர்தம் செய்கைகள் உண்மையாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
பலவானின் வில்லும் முறிந்ததே. விலகினோ பலம் அடைந்தான், பலவானின் வில்லும் முறிந்ததே. விலகினோ பலம் அடைந்தான். பசியுள்ளவர் இனி யாரும் இல்லையே, மலடி என்பவள் பிள்ளை பெற்றாள். பசியுள்ளவர் இனி யாரும் இல்லையே, மலடி என்பவள் பிள்ளை பெற்றாள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மரிப்பதும் உயிர்ப்பதும் கர்த்தராலே, இறங்குவதும் ஏறுவதும் கர்த்தராலே. மரிப்பதும் உயிர்ப்பதும் கர்த்தராலே, இறங்குவதும் ஏறுவதும் கர்த்தராலே. தாழ்வதும் உயர்வதும் கர்த்தராலே, தரித்திரமும் ஐஸ்வர்யமும் கர்த்தராலே. தாழ்வதும் உயர்வதும் கர்த்தராலே, தரித்திரமும் ஐஸ்வர்யமும் கர்த்தராலே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சிறியோனை புழுதியில் இருந்தெடுத்து, எளியோனை குப்பையிலே உயர்த்திடுவார். சிறியோனை புழுதியில் இருந்தெடுத்து, எளியோனை குப்பையிலே உயர்த்திடுவார். மகிமையின் ஆசனம் தந்திடுவார், மகிமை அடைய செய்திடுவார். மகிமையின் ஆசனம் தந்திடுவார், நம்மை மகிமை அடைய செய்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் இதயம் கர்த்தருக்குள் களிகூர்ந்ததே, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்ததே. என் பகைவர் மேல் என் வாய் திறந்ததே, உம் ரட்சிப்பினால் நான் மகிழ்ந்தேன். உம் ரட்சிப்பினால் நான் மகிழ்ந்தேன். பாருங்க, ஆண்டவர் அவருடைய குறைய நீக்கின உடனே அவள் இருதயத்திலிருந்து அப்படி பாட்டு அப்படி வருது. அந்த பாட்டை கூர்ந்து நீங்க கவனிச்சீங்கன்னா, அவள் கண்ணீரோடு விதைத்தாள், கம்பீரத்தோடு அறுத்தாள். ஆண்டவர் அவளது துயரத்தின் கண்ணீரை, புலம்பலின் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றினாள். அவளுடைய சஞ்சலத்தை மாற்றிய தேவனுக்குள் அவருடைய இருதயம் களி கூர்ந்தது. அதனால்தான் அவள் சொல்லுகிறாள், என் இதயம் கர்த்தருக்குள் களி கூர்ந்தது. மை ஹார்ட் ரிஜாய்சஸ் ஓவர் காட். அடுத்தது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்தது. That is, the horn symbolizes the strength of God or a strong person. இந்த கொம்பை பற்றி நீங்க இந்த வேதாகமத்தில் அநேக இடங்களில் வாசிக்கலாம். குறிப்பாக சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா கொம்பை பற்றி நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும். சங்கீதம் 75:10 வாசித்து பாருங்கள். துன்மார்க்கருடைய கொம்புகளை வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்போ உயர்த்தப்படும். சங்கீதம் 75:10. அடுத்தது சங்கீதம் 89:17. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். சங்கீதம் 89:24. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால்
அவன் கொம்பு உயரும். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். சங்கீதம் 92:10, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர் என்று இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி பாடுகிறான். இந்த கொம்பு காண்டாமிருகத்துக்கு ஒத்த அந்த பலம் எனக்கு வேணும் என்று ஆண்டவரிடம் கேட்கிறான். ஆக கொம்பு என்பது ஒரு பலம். சங்கீதம் 132:17, தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். அந்த கொம்பு எது? அதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. அந்த கொம்பு நமக்குள் வரும்போது, அந்த கொம்பு நமக்குள் உயரும்போது நமக்கு பலம் கிடைக்கும், ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நாம் யாராலும் நாம் இகழப்படுவதில்லை, யாராலும் நாம் கீழே விழத்தள்ளப்படுவதில்லை. இதுதான் அந்த என் கொம்பு உயரும். பொதுவாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அடாவடித்தனம் பண்ணிட்டு ரொம்ப வீராத்தனமாக வர்றவனை பார்த்து இவன் என்ன பெரிய கொம்பனா அப்படின்லாம் கேட்பாங்க. இது காரணம் என்னன்னா, அவன் பெரிய வீரன் போல அவன் நாடகம் நடத்துவான். அவனை பார்த்து கொம்பனான்னு கேட்பாங்க. அங்கே கொம்பு என்பது ஒரு ஸ்ட்ரென்த்து, ஒரு பலத்தை குறிக்கிற சொல். அந்த கொம்பு உயர்ந்தது என்று படிக்கிறான். அடுத்தது, அவள் என் பகைவர் மேல் என் வாய் திறந்தது. பாருங்க, அவளை பழித்து இழித்து பேசினார்கள். பழித்து இழித்து பேசிய அந்த வாயை அடைக்கும்படியாக கர்த்தர் இவளுடைய வாயை திறந்து ஒரு பாடலை கொடுக்கிறார். A mouth boasting of God's victory over his enemies. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஏன்னா எத்தனை பேர் இகழ்வார்கள், நிந்திப்பார்கள் என்ற பலகீனத்தை பார்த்து. ஆனால் ஆண்டவர் அந்த கொம்பை உயர பண்ணும் பொழுது அந்த பகைவர்களை நாம் சிதறடிக்க பண்ணும்படியாக, அந்த பகைவர்கள் அவர்கள் இகழும்படியாக நம்முடைய வாயை அவள் திறந்து போடுவார். என் ரட்சிப்பினால் நான் மகிழ்வேன். ஆம், அவளுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. மலட்டுத்தன்மையிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது. அவளுடைய மலட்டுத்தன்மை நீங்கியது. ஒரு பிள்ளை பேறு பெற்றாள். இன்றைக்கு நாம் எத்தனையோ அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன், அந்த ரட்சிப்பினால் நாமும் மகிழ்ந்து அவரை போற்ற வேண்டும். இந்த குழந்தை பாக்கியம் என்பது சாதாரண காரியம் அல்ல. இன்றைக்கு எத்தனையோ பேர் குழந்தை பேர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை இனி நமக்கு குழந்தை பிறக்காதோ என்று தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது, நம்முடைய இருதயத்தை அவரிடத்தில் ஊற்றும் பொழுது கண்டிப்பாக நம் கண்ணீரை அவர் காண்பார். அந்த கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். ஏனென்று சொன்னால் சங்கீதம் 127:3 நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தரை போல் பரிசுத்தர் யாரும் இல்லை, கர்த்தரை போல் வேறு ஒருவரும் இல்லை, மீட்பர் யாரும் இல்லை, கர்த்தரை போல் கண்மலை யாரும் இல்லை. That is God's holiness and uniqueness go together. God is a rock. Rock implies God's strength, stability and steadfastness. உறுதித்தன்மை. ஆண்டவர் உறுதியானவர், அசைக்க முடியாதவர். இதைத்தான் அவள் பாடலாக பாடினார். சங்கீதம் 118வது சங்கீதத்தில் 7-9 வசனத்தை வாசித்து பாருங்க. இவள் பாடிய அதே பாடலைத்தான் அந்த அதில் எழுதப்பட்டிருக்கிறது. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார், மலடியை சந்தோஷ பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். இது ஆண்டவர் செய்கிற அற்புதம், அதிசயம். ஆண்டவர் செய்கிற அற்புதம். இந்த அன்னாளின் இதே பாடல் மரியாளும் அன்னாளை போல ஒரு பெண் தான். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். மரியாள் கணவனை அறியவில்லை, கணவனை அறியாதிருந்தும் அவள் குழந்தை பேறு பெற்றாள். அது எப்படி? ஒரு நாள் தேவ தூதன் அவளை பார்த்து சொல்லுகிறான், மரியாளே, கிருபை பெற்றவளே, வாழ்க என்று அவளை வாழ்த்துகிறான். வாழ்த்தின உடனே அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. கிருபை பெற்றவளே வாழ்க. ஒரு நாள் தேவதூதன் அவரிடம் வந்து சொன்ன அந்த வார்த்தையை அவள் கேட்டவுடனே, கர்த்தர் உன்னுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீயே என்று சொன்னாள். மரியாள் இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று எண்ணி கலங்கினாள், மனதில் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதனோ, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்றெல்லாம் அவரிடம் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே மரியாள் கலங்குகிறாள். கலங்கி, இது எப்படி ஆகும், நான் கணவனை அறியேனே என்று சொல்லுகிறாள். அதற்கு தேவதூதன், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்,
உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று கூறுகிறார். ஆம் ஆம் அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் அப்படித்தான். பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் நிழலிடும் போது, பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்பொழுது நம்மிடத்தில் பரிசுத்தம் உள்ளது பிறக்கும். தேவனுடைய குமாரன் நம்மிடத்தில் பிறப்பார். இதுதான் அந்த மரியாளிடத்தில் தேவதூதன் சொன்னான். அந்த மரியாள் என்ன செய்ய தெரியவில்லை. அது மட்டுமல்ல, அந்த தேவதூதன் அவளை பார்த்து, இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதில், அவளும் வயசான பெண் தான், அவளுடைய முதிர் வயதில் ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்டு அவளுக்கு இது 6ஆம் மாதம் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னான் தேவதூதன். மரியாளோ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தாள். அவர் வார்த்தையை நம்பினாள், ஏற்றுக்கொண்டாள், விசுவாசித்தாள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கிடவது என்றாள். மரியாள் எழுந்து உடனே எலிசபெத்தை சந்திக்க ஓடுகிறாள். எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்தை சந்தித்தவளை வாழ்த்தினாள். எலிசபெத்தை சந்தித்து வாழ்த்தும் பொழுது அவள் ஆவியினால் நிறைந்தாள். அவளுடைய வாழ்த்துதலை கேட்டு அவளுடைய வயிற்றில் உள்ள குழந்தை துள்ளியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவள் சொல்லுகிறாள், எலிசபெத்து மரியாளை பார்த்து, மரியாளே நீ விசுவாசித்தாய், நீ விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் நிறைவேறும் என்று எலிசபெத்து மரியாளை பார்த்து சொல்லுகிறாள். இதை கேட்ட மரியாள் மிகவும் சந்தோஷமடைந்தாள். தேவனை மகிமைப்படுத்தினாள். அவள் சொன்னபடியே, தேவதன் சொன்னபடியே மரியாள் கர்ப்பம் தரித்து இயேசுவை பெற்றெடுத்தாள். அவள் பாடிய பாடல் என்ன தெரியுமா? லூக்கா 1வது அதிகாரம் பாருங்க, 46 55 வசனங்களை வாசித்து பாருங்க. மரியாளின் பாடல் பாடுவோமா? எந்த ஆத்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழ்கிறது, அவர் நடத்தும் செயல்களுக்காய் களிப்புடன் என்றும் துதிக்கிறது. எந்த ஆத்மா அவரை ஏற்றி போற்றி மகிழ்கிறது, அவர் நடத்தும் செயல்களுக்காய் களிப்புடன் என்றும் துதிக்கிறது. அவர் வல்லவர் என்றும் நல்லவர், தலைமுறை தலைமுறை இரக்கம் செய்பவர். அவர் வல்லவர் என்றும் நல்லவர், தலைமுறை தலைமுறை இரக்கம் செய்பவர். அற்புதம் அதிசயம் செய்பவர், அற்புதம் அதிசயம் செய்பவர். என்றென்றும் பரிசுத்தம் உள்ளவர், அவர் என்றென்றும் பரிசுத்தம் உள்ளவர். எந்த ஆத்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழ்கிறது. பலவான்களை தள்ளிவிட்டார், தாழ்மையுள்ளோரை உயர்த்திவிட்டார். பலவான்களை தள்ளிவிட்டார், தாழ்மையுள்ளோரை உயர்த்திவிட்டார். அவர் வல்லவர் என்றும் நல்லவர், தலைமுறை தலைமுறை இரக்கம் செய்பவர்.
என்றென்றும் பரிசுத்தம் உள்ளவர். என் ஆத்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழ்கிறது. அவர் நடத்தும் செயல்களுக்காய் களிப்புடன் என்றும் துதிக்கிறது. பசி உள்ளவர்க்கு நன்மை செய்தார், ஐஸ்வர்யவான்களை வெறுமையாக்கினார். பசி உள்ளவர்க்கு நன்மை செய்தார், ஐஸ்வர்யவான்களை வெறுமையாக்கினார். பிதாக்களித்த வாக்குத்தத்தங்களை நமக்குள் நிறைவேற இரக்கம் செய்தார். நம் பிதாக்களுக்கு அளித்த வாக்குத்தத்தம் நம்மில் நிறைவேற இரக்கம் செய்தார். அவர் வல்லவர் என்றும் நல்லவர், தலைமுறை தலைமுறை இரக்கம் செய்பவர். அவர் வல்லவர் என்றும் நல்லவர், தலைமுறை தலைமுறை இரக்கம் செய்பவர். அற்புதம் அதிசயம் செய்பவர், அற்புதம் அதிசயம் செய்பவர். என்றென்றும் பரிசுத்தம் உள்ளவர், அவர் என்றென்றும் பரிசுத்தம் உள்ளவர். எந்த ஆத்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழ்கிறது. அவர் நடத்தும் செயல்களுக்காய் என்றும் களிப்புடன் துதிக்கிறது. அவர் நடத்தும் செயல்களுக்காய் என்றும் களிப்புடன் துதிக்கிறது, என்றும் களிப்புடன் துதிக்கிறது. பாருங்க, ஆண்டவர் செய்த அந்த அற்புதமான வல்லமையான செய்கையை குறித்து மரியாள் எப்படி பாடுகிறாள் பாருங்க. அதாவது இந்த பாட்டு வந்து the song is often called magnificat. magnificat அப்படின்னு சொன்னா the God's glory, கடவுளுடைய மகிமையை அவருடைய பெருமைப்படுத்துகிற ஒரு பாடல். இந்த பாடலை தான் மரியாள் படித்தாள். அன்னாளை போல மரியாளும் தேவனை மகிமைப்படுத்தினாள். அவள் நடத்தும் செய்கைகளுக்காக அவள் களி கூர்ந்தாள். அவளுடைய இருதயம் களி கூர்ந்தது. வல்லமையானவர், பராக்கிரமசாலி, மகிமையானவர்களை எனக்கு செய்தார். அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பராக்கிரம் செய்கிற தேவன் இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனத்தில் இருந்து தள்ளி தாழ்மையுள்ளவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்று லூக்கா 1வது அதிகாரம் 46-55 வரை இந்த மரியாளுடைய பாடலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த 2 பேருடைய பாடலையும் பார்த்தீங்களா? இன்றைக்கு நாமும் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறோமா? எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ துயரங்கள், நிறைவேறாத ஆசைகள், பிள்ளை இல்லாத ஒரு மலடி என்ற பட்டம், உறவினர்களால் நாம் எள்ளி நகையாடப்படுகிறோம். எங்கு சென்றாலும் ஒரு ஒரு நிந்தனை, அவமானம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரை அவள் நம்பினாள், விசுவாசித்தாள். மரியாளோ ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினாள், ஏற்றுக்கொண்டாள். இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னாள். இந்த 2 பேரும் எப்படி பாடி துதித்தார்கள் பார்த்தீங்களா? கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் வல்லவர் என்றும் நல்லவர், தலைமுறை தலைமுறை இரக்கம் செய்பவர். கர்த்தர் என் பலனானவர், கர்த்தர் என் கீதமானவர். நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் ஜெயத்தோனி ஒலிக்கும். நம்ம எதிர்த்திடும் எதிரியை முள்ளில் பற்றிடும் நெருப்பை போல அழித்து போடுவார் என்று சங்கீதம் 118 தாவீது இப்படிப்பட்ட சங்கீதத்தை தான் பாடினான். அவன் பாடிய பாடல், அந்த பெலிஸ்தியர்களை முறியடித்த பிறகு, அந்த யுத்தத்திலே வெற்றி கண்ட பிறகு தாவீது ஒரு பாடலை பாடினான்.
அதுவும் இப்படிப்பட்ட பாடல் தான். அந்த பாடலை பாடி நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அற்புத அதிசயங்களை ஆண்டவர் செய்யும் பொழுது நம் இருதயத்தில் கழிகூர்ந்து அவரை பாடி துதித்து நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியும் மகிழ்ச்சியாக இருப்போமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நெருக்கத்தில் அவரை அழைத்தேன், விசாலத்தில் என்னை வைத்தார். நெருக்கத்தில் அவரை அழைத்தேன், விசாலத்தில் என்னை வைத்தார். இரக்கத்தை என் மேல் பொழிந்தார், என் பக்கத்தில் இருக்கிறார். இரக்கத்தை என் மேல் பொழிந்தார், என் பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் ஜெயதொனி ஒலித்திடுமே. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் ஜெயதொனி ஒலித்திடுமே. நீதி தேவனின் வலதுகரம் நித்தம் என்னை அணைத்திடுமே. நீதி தேவனின் வலதுகரம் நித்தம் என்னை அணைத்திடுமே. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரன் பலனும் கீதமானவர், கர்த்தரன் பலனும் கீதமானவர். என்னை ரட்சிப்பவரும் அவர்தானே, என்னை ரட்சிப்பவரும் அவர்தானே. நான் சாகாமல் பிழைத்திடுவேன், நான் சாகாமல் பிழைத்திடுவேன். நாளெல்லாம் அவர் செய்கை விவரிப்பேன், நாளெல்லாம் அவர் செய்கை விவரிப்பேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபிப்போமா? எங்கள் அன்பும் பரிசுத்தமும் வல்லமையும் பராக்கிரம் நிறைந்த
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பிற்காக கோடாகோடி நன்றி. இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே, இந்த அருமையான வேளையிலே அப்பா, உம்முடைய வேத புத்தகத்தில் இருந்து அன்றைக்கு அன்னாள் என்ற பெண்ணும் புதிய ஏற்பாட்டிலே மரியாள் என்ற பெண்ணும் பாடி அந்த பாடலை குறித்த ஒரு செய்தியை இந்த ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல என்னை அழைத்து வந்து, இதை நீங்கள் எனக்காக செய்த கிருபைக்காக உதவிக்காக கோடாகுடி ஸ்தோத்திரப்பா. இந்த பாடலும் அதனுடைய அர்த்தங்களும் அதனுடைய ரகசியங்களும் இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் கொடுத்த செய்திக்காக கோடாகுடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஜனங்கள் இதை புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு சஞ்சலங்கள், எவ்வளவு நிந்தனைகள், எவ்வளவு கேலி பேச்சுகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் இருதயத்தை ஊற்றிவிடும் பொழுது அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் பராக்கிரமசாலி, அவர் வல்லமை உள்ளவர், அவர் செய்கைகள் உத்தமம், அவர் எல்லாருக்கும் உதவி செய்வார். 1000 தலைமுறை இரக்கம் செய்கிற தேவன். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, நம்ம நெருக்கத்தில் அவரை அழைக்கும் பொழுது அவர் விசாலத்தில் நம்மளை கொண்டு விடுவார். இரக்கத்தை இன்மேல் பொழிந்தார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜனங்கள் இன்னும் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவளாக மாறும்படியாக இந்த செய்தி அவர்களுக்கு துணை புரியட்டும். நீங்களே அவர்களை உதவி செய்து இந்த ஜனங்களை மண்டையில் வந்து சேர உதவி செய்ய வேண்டும் என்று தாழ்பணிந்து கேட்கிறேன். மீட்பர் இயேசுவின் பொற்பாதம் என்று ஜெயிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.